வணக்கம் நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping app is one of the online shopping app. This video sponsored by பைமோட் ஷாப்பிங் ஆப். வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், இசை ஞானி, இசை சித்தர், இன்னும் என்னவோ சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம். அவருக்காக இன்னும் புது புது பட்டங்கள்லாம் கண்டுபிடிக்கலாம். இன்னும் என்னென்னலாம் உருவாக்க முடியும், இசையை வச்சு அவரை எந்தெந்த மாதிரிலாம் ஒரு புகழ்மிக்க பட்டங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிற அனைத்து பட்டங்களுக்கும் தகுதியான மிகச்சரியான ஒரு நபர் அப்படின்னா நம்ம ராஜா சார் தான். ஏன்னா இப்போ பாட்டு அப்படின்னா எல்லோரும் நிறைய மியூசிக் டைரக்டர் இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இருந்துருக்குறாங்க, இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிறவங்கள நம்ம அந்தளவுக்கு பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னு வைக்கலாம், இவங்கெல்லாம் இசை அமைக்கலை, ஓசை அமைக்கிறாங்க. சவுண்டு பட்டார்னு சவுண்டு கேட்டால் போதும், அவ்வளோதான். தேட்டரில் உட்காந்துரும், காது கிழியணும், இதை மட்டும்தான் மனசில் வச்சு இன்றைக்கெலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவருடைய இசை இளையராஜாவுடைய இசை அப்படிங்கிறது அது என்ன சொல்கிறது, போன ஜென்ம தொடர்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நம்ம முதல் முறை கேட்கும்போதே ஒரு பாட்டு நம்ம மனசில் அப்படியே உட்காருதுன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா. அது எப்படி உட்காரும், அதுக்கான சாத்தியக்கூறு எப்படி, எந்த மாதிரி வருது. அப்போ ஏற்கனவே நம்ம ஏதோ கேட்டிருக்கோம். அப்போ ஏதோ ஒரு ஜென்ம தொடர்புங்கிற மாதிரி அது பிரபஞ்சத்திலேருந்து அவர் எடுத்து கொடுக்குறார். அதனால தான் நமக்கும் அதுக்கும் ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்குது. அதை கேட்ட உடனே நம்ம மனசுக்குள்ளே ஆழ பதிஞ்சிருது. முறை கேட்கும்போதே ரசிக்கக்கூடிய பாட்டுனாவே அது ராஜா சாரினுடைய பாட்டு மட்டும்தான். இப்போ மற்ற அவங்க பாட்டெல்லாம் திருப்பி திருப்பி கேட்க வச்சிடுறாங்க அவங்களாவே. சோஷியல் மீடியாவில் அதை போட்டு பரப்பி இத்தனை லட்சம் வியூஸ் போயிருக்கு, இவ்வளோ லைக் போயிருக்குன்னு சொல்லி அதை பெருசாக ஆக்கி அதை பிரபலப்படுத்தி நம்ம மனசுக்குள்ளே வலுக்கட்டாயமாக உட்கார வைக்கிறாங்க. அதாவது ஒரு தனுஷ் படத்தில் தனுஷ் சொல்கிறார், எங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படிம்பார்ல. அது மாதிரி சிலருடைய பாடல்கள்லாம் கேட்கும்போது பிடிக்காது, ஆனால் வேறு வழி இல்லாமல் திரும்ப நம்ம எங்கே திரும்பினாலும் அதை போட்டு அதை கேட்க வச்சு அதை பாட்டை மனசில் பதிவு பண்ணி அது ஒரு நல்ல பாட்டுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்களே ஒழிய உண்மையாகவே அதெல்லாம் நல்ல பாடல்கள் கிடையாது. ஆனால் இளையராஜா அவருடைய பாடல்களை நம்ம கேட்கும்போதே நம்மளை அது அறியாமல் உள்ளுக்குள்ளே போய் உட்கார்ந்துருது. அது என்ன சொல்கிறது, காது வழியாக போய் மனதுக்குள்ளே சிம்மாசனம் போட்டு உட்கார்றதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போய் அவருடைய இசை உட்கார்ந்துருது. அப்போ அந்த இசைக்கு ஜென்மாந்திர தொடர்பு அல்லது நம்மளுடைய உயிரில் கலந்த ஒரு உணர்வு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்க போய் தானே அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே போய் பதியுது. அதனால் இளையராஜா சாரினுடைய இசை அப்படிங்கிறது இசை கிடையாது என்னை பொறுத்தவரையில். அது அதுக்கு இப்போ என்ன சொல்கிறது, தாலாட்டு, தாயினுடைய தாலாட்டு. ஒரு குழந்தைக்கு மொழியே தெரியாது அப்போதைக்கு, ஆனால் அந்த தாய் ஏதோ ஒன்று ஒரு ராகத்தில் ஏதோ ஒன்று பாடுனா அது குழந்தைக்கு எப்படி பிடிக்குதோ, அதே மாதிரி இசையை பற்றி தெரியாதவர்களே இசையை ரசிக்க வைத்தவர் தான். அதாவது கர்நாடக சங்கீதம்னா என்ன, அந்த சரிகம பதனி எதுவுமே தெரியாதவங்களுக்கு கூட இசையை கொண்டு அவங்க கையில் ரொம்ப, அதாவது என்ன சொல்ல வருது, ஒரு ஜூஸாக பிழிஞ்சு இந்தாப்பா குடிச்சிக்கோ, நீ ஒரு வேலையும் பண்ண வேணாம், பழம் பறிக்க வேணாம், கட் பண்ண வேண்டாம், நறுக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம், பிழிய வேண்டாம், நானே பிழிஞ்சு கொடுக்குறேன், நீ சாப்பிட்டுக்கோ நல்லா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இசையை கொண்டு மிக அற்புதமாக கொடுத்து பாமர மக்களை கூட சங்கீதத்தை உணர வைத்தவர் நம்ம ராஜா சார் தான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மாமனிதரை நம்ம பாராட்டலனாலும் பரவாயில்ல, நம்ம மக்கள் எங்கே சந்து கிடைக்கும் அவரை பற்றி தூற்றலாம் அப்படி தான் பார்க்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கச்சேரி கரூரில் நடந்ததில் டிக்கெட்டு எனக்கு இடம் கிடைக்கலன்னு 2 பேர் டிக்கெட்டு கிழிச்சு போட்டிருக்கானா. அதனால் ராஜா சார் பணத்து மேலே தான் குறியாக இருக்கிறார். மக்களுடைய அந்த அவங்களுக்கு வேண்டிய வசதிகள்லாம் செஞ்சு தரல. இதெல்லாம் யாருடைய பொறுப்பு? நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுடைய பொறுப்பு. அதுக்கு ராஜா சார் என்ன பண்ணுவார்? அப்போ அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க அதிக பணத்துக்கு ஆசைப்படுறாங்க. அவங்க 1000 டிக்கெட்டு பதிலாக 2000 டிக்கெட்டு 3000 டிக்கெட்டுன்னு விற்றானாக்க அப்புறம் உள்ளே வரவங்களுக்கு இடம் இல்லாமல் தான் போகும். எனக்கு தெரிஞ்சு அங்கே போனவங்க, நேராக போனவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் எந்த சம்பவமும் நடக்கலை, நல்ல இடம்லாம் இருந்தது, எல்லோரும் நல்லா உட்காந்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நிகழ்ச்சி அற்புதமாக நடந்தது இப்படிங்கிற மாதிரி தான் அங்கே போனவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது இவரை பற்றி, இல்லை ராஜா சாரை பற்றி ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வகையில் என்னை பொறுத்தவர்கள் ராஜா சார் எப்போவுமே புகழுக்குரியவர் தான். அவரை பற்றி தவறாக பேசக்கூடியவர்கள்
அவங்கள என்ன சொல்கிறது, அவங்களால ஒரு பொருட்டாவே நம்ம நினைக்க வேண்டாம். அந்த மாரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள வந்து போட்டு ஒரு தம்ப்நெயில் இருந்தனாவே அந்த வீடியோ ஓப்பன் பண்ணவே வேண்டாம். ஏன்னா, அவர வச்சு நெறைய பொழைக்கிறாங்க. அவர பத்தி நல்லதா பேசியும் பொழைக்கிறவங்க பொழைக்கிறாங்க. அவர பத்தி தவறா பேசி பொழைக்க முடியும். ஆக மொத்தத்தில ராஜா இருந்தாலும் 1000 பொன், எப்பவுமே 1000 பொன் தான் அவரு.